பாப்பு அக்கட்ட போயிரு, நானும் தலைவலியோட இருக்கிறேன். என்னடி எப்ப பார்த்தாலும் தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுங்கிற, ஒரு நாள்னாச்சு வாய் வலிக்குதுன்னு சொல்லவே மாட்டேங்கிற. அவ்வளோ கஷ்டப்பட்டு 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி உன்னை படிக்க வைக்கிற ஒரு நம்பர் கூட உனக்கு சொல்ல தெரியலன்னா அப்புறம் நீ படிக்கிறதே வேஸ்ட்டா. அப்ப எங்க உழைப்பெல்லாம் வேஸ்டா போயிட்டு இருக்கீங்க. ஏன்டா இப்படி பண்ற? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. நம்பர் தான் சொல்லேன்டா. மா அவர் கேக்குது எங்க மேக்ஸ் மிஸ் நம்பர்மா. சரி நீ போ, நம்பர் நான் சொல்லிக்கிறேன். இதாலி ப்ரோ ப்ரோ அங்க என்ன கூட்டமா இருக்கு? அங்க ஒரு பொம்பளை பிடிக்க ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. ஐயோ. ஹலோ ஹலோ, எங்க இருக்க? வீட்ல. அப்பாடா. ஏன் என்னாச்சு? அதுவா, இங்க ஒரு பொம்பளை பொறுக்கி ஒரு பொண்ணோட கை பிடிச்சி இழுத்துட்டானா, அது நீ தான் நினைச்சு பயந்துட்டேன். அக்கா Dress ஃபிட் சூப்பரா இருக்கு. அபி சொல்லுமா, யாருக்கு Dress நல்லா இருக்கு? அபி யாருக்கு Dress சென்னா இருந்தா கரெக்டா கேள்விக்கு. ஏன்னா அந்த மாதிரி முடிச்சுன்னு இருக்க, சொல்லுடா. கேளபி. ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா? ஏடி என் பையனை இப்படி டென்ஷன் பண்றீங்க? எதுக்கடி என் பையனை கோத்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பாவண்டி என் பையன், சும்மா விட்டுடுங்கடி. அம்மாடா, அபி இந்த Dress எனக்கு தானே நல்லா இருக்கு. இதெல்லாம் என்னமா கேள்வி? அம்முக்கு தாமா அழகா இருக்கு. ஹலோ, சொல்லுடி. போன் எடுக்க உனக்கு இவ்வளவு நேரமா? சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன்டி. நான் அம்மா வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு நீ கால் பண்ணி பேசவே இல்லை தெரியுமா? வேலையா இருந்தேன்டி. சரி நான் சாப்பிட்டு பண்றேன் இரு. ஏன் உனக்கு சாப்பிட்டுட்டே பேச முடியாதா? சரி சொல்லு. சரிப்பா, நீ சாப்பிட்டு முடிச்சிட்டே பண்ணு. சரி ஒரு 1/2 hourல பண்றேன் இரு. ஏன் நீ சாப்பிட என்ன 1/2 மணி நேரம் ஆகும்? சரிடி ஒரு 10 நிமிஷத்துல பண்றேன்டி. வேணாப்பா, நீ பொறுமையாவே சாப்பிடு. நீ மறந்துட்டல? என்னதாண்டி மறந்தேன்? லவ் பண்ணும்போது நான் அம்மா வீட்ல இருப்பேன், நீ கால் பண்ணி பேசிக்கிட்டே இருப்ப. இப்போ உனக்கு கால் பண்றது கஷ்டமா இருக்குல்ல? என்ன பிரச்சனை உனக்கு? என்னதாண்டி வேணும் உனக்கு? எதுக்கு நீ இப்ப இவ்வளவு கோவப்படுற? சரி விடு, நீ சாப்பிட்டே கால் பண்ணு. சரி வை. ஏய் 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நீ சாப்பிட்டு இருக்க. அதாவது கேட்டா சொல்றது என்னன்னு, நான் வந்து கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறேன், உன்னை வந்து பேசஞ்சர் பிரின்சஸா தானே உட்கார. ஆமா, உன்னை மகாராணி மாதிரி கார்ல உட்கார வச்சு நீ வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா வரீங்க. அப்புறம் வேடிக்கை. பலாப்பழம் வாங்கினா இப்ப சொல்றான், நல்லா இருக்கு கேட்டிப்பா, கொட்டை உரிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. பலாப்பழத்துக்கு கொட்டை உரிச்சு கொடுக்கணும், தண்ணி பாட்டிலுக்கு மூடிய திறந்து கொடுக்கணும், போன் வந்துச்சுன்னா ஸ்பீக்கர் போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் எங்காவது ரூட் மாதிரி போயிட்டாங்கன்னா கூகுள் மேப் பார்த்து சொல்லணும், சைட்ல இடிக்குதான் நெட்டி பார்த்து சொல்லணும், லெஃப்ட்ல திரும்பும்போது அதெல்லாம் எல்லாருமே பண்றதுதான். இது என்ன? அதுல என்னடா பேசஞ்சர் பிரின்சஸ்? இந்த டிரைவர், லாரி டிரைவர்லாம் பக்கத்துல ஒரு கிளீனர் உட்கார வச்சு கூட்டு போவாங்க பாத்தீங்களா, அதுதான் நம்ம பிரின்சஸ்லாம் ஒண்ணு கிடையாது. நம்ம பேசுறது கொட்டை உரிக்காம அப்படியே வாயிட்டு பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. போடா, அப்படியே செவுல கட்டி இருக்கு. இப்ப பாரு திண்டுகிட்டே இருக்க. இதுல வயிற வேற என்னமா? ஏங்க எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிட்டே இருக்கீங்க? திண்டுகிட்டே இருக்க நேரம் பார்த்தானே உன்னே மாதிரியே திண்டி போட்டான. ஏத்தனம் டிபி நல்லா இல்ல. டிபி சேஞ்ச் பண்ணிடுவா. டிபினா என்னடா? டிபினா சித்தி உன்னைய மாத்திட்டு இன்னொரு பொண்டாட்டி கட்ட போறாராம். தப்பிச்சாண்டா. சாப்பிட்டியாமா? இப்ப சாப்பிடலன்னா ஊட்டி விட போறியா? இப்ப என்னடி உன் பிரச்சனை? நீதானே என் பிரச்சனை. சரி இப்ப என்ன பண்ணலான்ற? சரி சாரி. தேவையில்ல. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். என்னன்னு தெரியல, இன்னைக்கு மீன் குழம்பு சூப்பரா வச்சிருக்காளே. மீன் குழம்பா? ஆமாமா, நீங்க சாப்பிடலையா? போய் சாப்பிடுங்க, முடிஞ்சிட போகுது. ஏத்தா நம்ம வீட்டுல சாம்பார் தானே வச்சோம். ஆமா. என்ன இது மீன் குழம்புன்னு சொல்லிட்டு போறான்? அது வேற ஒண்ணும் இல்லத்த, ஒரு மாசத்துக்கு முன்னாடி மீன் குழம்பு வச்சோம்ல, அது கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. அத தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சதே மறந்துட்டேன்.
இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் சுத்தம் பண்ணியில பாக்குறேன் டப்பாவில மீன் குழம்பு இருந்துச்சு. என்னத்தை கீழே கொட்டணும், அதான் சூடு பண்ணி உங்க மயனுக்கு கொடுத்தேன், வயிறார சாப்பிட்டு போறாரு. அப்படித்தான் இருக்கணும், எந்த பொருளையும் கீழே கொட்டக்கூடாது. கெட்டிக்காரி என் மருமவன். உங்க கெட்டிக்காரத்தனத்தை காட்டா என்ன ஏன்டா பலி கொடுக்க பாக்குறிய? ஏய் பேபி, இங்க தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? போடா, நான் என்ன பண்ணாலும் என்னால முடியாதுன்னு துரத்தி விட்டுறாங்க. டென்ஷனா இருக்கு. அதெல்லாம் கண்டுக்க கூடாது பேபி. நான் உனக்கு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் சொல்றேன். உன்னால முடியாதுன்னு சொன்னா நம்ப வேண்டியது அவங்களே இல்ல, உன்னை. ஏன்னா உன்னால முடியாது. அம்மு, நான் கிரிக்கெட் விளையாட்டு வரேன், நான் வரதுக்கு லேட் ஆகும். நீ சாப்பிட்டு எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு. போல வெளியில எல்லாம் வந்து போய் எதுக்குமா கிரிக்கெட் விளையாடுறது? வெயில் வேற, இங்கே விளையாடிக்கிறோமா கிரிக்கெட்? பட்டு, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு லவ் மேரேஜ் கரெக்டா, அரேஞ்ச் மேரேஜ் கரெக்டா? ரெண்டுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். என்னது? லவ் மேரேஜ் பண்ணினா உனக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு நீ வந்து வேலைக்காரியா போவ. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணினா உனக்கு தெரியாத வீட்டுக்கு உன்னை வேலைக்காரியா அனுப்பி விடுவாங்க. சண்டே நம்ம வீட்ல என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். யாரால சண்டை வரும்? உன்னால சண்டை வரும். நான் என்ன பண்ண சண்டை வர்றதுக்கு? நீ எதுவும் பண்ணல, அதனாலதான் சண்டை வருது. நான் என்ன பண்ணணும்? சண்டேனா கொஞ்சம் வீட்டு வேலை பண்ணணும். என்ன வேலை? காலைல எந்திரிச்சு துணி வாஷ் பண்ணி வீட்டை கிளீன் பண்ணி பாத்திரம் கழுவணும். அப்ப நீ என்ன பண்ணுவ? நான் சண்டேவை என்ஜாய் பண்ணுவேன். அப்ப சண்டை யாரால வருது? என்னாலதான் சண்டை வருது போல. இப்பவாவது புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுது, ஆனா அடுத்த சண்டே மறுபடியும் மறந்துடுவேன். அடுத்த சண்டைய மறந்த உன் 10 பைசா மண்டைய உடைச்சிடுவேன். நான் சண்டேவை மறந்துடுறேன். என்ன நாளைக்கு கல்யாண நாள், என்ன ஸ்பெஷல் பண்ணி கொடுக்க? என்ன நீ சாதா நாள்ல ரவையை கிண்டி பக்கத்துல ஜீனியை வைப்ப, உப்புமா அதே சர்க்கரையை தூக்கி உள்ள போட்டு கிண்டி கொடுப்ப, கேசரி. ஏன்னா கல்யாண நாள் அவ்வளவுதானே. சரி பண்ணிடு சரியா பண்ணிடுறேன். ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இந்த சொந்தக்காரங்களுக்குலாம் ஒரு வேலையே இல்ல. என்ன ரீலா இன்ஸ்டாகிராம்ல ஏன் அக்கௌண்ட் பாக்குறாங்க, கமெண்ட் போய் வீட்டுல பண்றாங்களா? எங்க போயிட்டு வர? நான் ஒரு ஷாப்பிங் போனப்பா, அங்கே ஒரு புது கடை இருந்ததா, அங்கே இந்த பொம்மை வெளில தொங்கிட்டு இருந்துச்சு. அழகா இருக்கேன்னு உள்ளே போய் விலை கேட்டேன். இதை போய் 90 ரூபா சொல்கிறான். இதை போய் யாராவது 90 ரூபா கொடுத்து வாங்குவாங்களா? யாரை ஏமாத்த பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் 4 ரூபாய்க்கு கேட்டேன். ஒன்று மாதிரியே தான் பண்ணோம். அவனும் ஷாக் ஆகிட்டான். அவன் ஷாக் ஆனதை பார்த்து எனக்கு வேறு பயம் வந்துச்சு. ஐயோ, நம்ம வேறு ரொம்ப விலை கம்மி பண்ணி கேட்டோமோ, தரமாட்டானோ நினச்சிட்டு ஒரே இதுதான் 500 ரூபாய்க்கு கொடு, அதுக்கு மேலே 1 ரூபா கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரிங்க மேடம் எடுத்துவங்கன்ட்டான். எப்படி? சரி, ஒன்று தானே வாங்கினேன், போனா போதும் போ. ஒன்றா? அவன் தான் இவ்வளோ கம்மியாக தரானே, எதுக்கு விடுவானா? அவன் கையில் 3 பொம்மை இருந்தது, 3த்தையும் வாங்கிட்டேன்ல. இந்த மாதிரிலாம் வேலை பேசி வாங்கலையே, நடிச்சுக்க ஆளே இல்லை. எப்படி என் திறமை பார்த்தல? சூப்பர்ல.